வணக்கம். உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் அறிவாளப் பெருமக்களே, உலக மக்களுக்காக உலக பொதுமறையை தந்த நம் தமிழ் தாத்தாவாக இருக்கக்கூடிய திருவள்ளுவர் பெருந்தகை அற்புதமான இக்காலத்திற்கும் எக்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய அற்புதமான மருந்து இல்லாமல் ஆரோக்கியமாக வாழக்கூடிய வழியை இன்றும் என்றும் என்றென்றும் நாம் பயன்படுத்தினால் நலமோடு வாழலாம் என்ற கருத்தை மருந்து என்ற அதிகாரத்தின் மூலமாக 10 திருக்குறளின் மூலமாக நமக்கு தந்திருக்கிறார். அவற்றை பாடல் வரிகளோடு பொருளோடு காணலாம். வாருங்கள். மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வலி முதலா எண்ணிய 3 உடலுக்கு வாதம், பித்தம், கபம் அல்லது சிலேத்துவம் என்று சொல்லக்கூடிய 3 மிகுந்தாலும் குறைந்தாலும் நோய் செய்யும். எனவே வாத பித்த கபத்தை சமநிலையில் வைத்துக்கொள்ள நாம் தெரிந்திருக்கொள்ள வேண்டும். மேலும் உடல் உழைப்பானது மிகுந்தாலும் உடல் உழைப்பானது குறைந்தாலும் உணவு மிகுந்தாலும் உணவு பற்றாக்குறை குறைவு ஏற்பட்டாலும் கூட இந்த உடலுக்கு நோய் செய்யும். எனவே எதுவும் மிகாமல் குறைவு ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். திருக்குறள் 942. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். யாக்கை என்கிற இந்த உடம்புக்கு மருந்து என்ற ஒன்று வேண்டாம். நாம் சாப்பிடக்கூடிய உணவை நொறுங்கத் தின்றால் 100 வயது வாழலாம் என்கின்றவாறு நன்றாக கூழ்மமாக மென்று அருந்துபவர்களுக்கு அருந்தியது அற்றது, அது செரிமானம் அடைந்து விட்டது, அது எனக்கு என்ன நன்மையை தந்தது என்று அறிந்து போற்றி உண்ணக்கூடியவர்களுக்கு மருந்து என்ற ஒன்று தேவைப்படாது. இது வள்ளுவர் வாக்கு. குறள் எண் 943. அற்றால் அளவு அறிந்து உண்க அத்துடம்பு பெற்றான் நெடி துய்க்கும் மாறு. செரிமானம் அடைந்துவிட்டால் அதன் பிறகாக கூட எனக்கு எவ்வளவு தேவை என்கிற அளவை அறிந்து உண்ண வேண்டும். அப்படி உண்பவர்களுடைய உடம்பு நீண்ட காலம் ஆரோக்கியமாக நிலைத்து இருக்கும். அதிகம் உண்பவர்களுடைய உடம்பிற்கு நோய் வரும் என்பதை மிக தெளிவாக வள்ளுவர் எடுத்துரைக்கின்றார். அற்றால் அளவறிந்து உண்க அத்துடம்பு பெற்றான் நெடி துய்க்குமாறு. குறள் எண் 944. அற்றது அறிந்து கடைபிடித்து மாறல்ல துய்க்க துவரப் பசித்து. செரிமானம் அடைந்துவிட்டாலும் அவற்றை அறிந்து அந்த அறிந்தவற்றை கடைபிடித்து மாறி மாறி உணவு உண்ணாமல் எது நன்மையை தரக்கூடிய உணவு என்பதை அறிந்து அவ்வாறாக உண்பவருக்கு பசியின் அளவுக்கு ஏற்றவாறு உண்பவருக்கு ஆரோக்கியம் நிலைக்கப் பெறும். எனவே அற்றது அறிந்து கடைபிடித்து மாறல்ல துய்க்க துவரப் பசித்து என்பது வள்ளுவர் பெருந்தகை வாக்கு. குறள் எண் 945.
மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு. உணவினை மாறுபாடு இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையிலே வேறு வேறு உணவாக உண்ணாமல் உடலுக்கு நன்மை தரக்கூடிய உணவாக உண்டால், அப்படிப்பட்ட உண்டி என்று சொல்லக்கூடிய உணவானது அது மருந்து. அது இந்த உடலுக்கு ஊறுபாடு இல்லாமல் ஆரோக்கியம் தரக்கூடியதாக இருந்து நமக்கு நன்மை தரும். மாறுபாடு இல்லாத உண்டி, மாறி மாறி சாப்பிடாமல் நிலையான நன்மை தரக்கூடிய உணவுகளை உண்டால் அது மருந்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு. குறள் எண் 946. இழிவறிந்து உண்பான்கண் இன்பம் போல் நிற்கும் கழிப்பேர் இறையான்கண் நோய். அளவோடு உண்பவர்கள் இடத்தில் உண்பவர்களுடைய உடம்பில் இன்பம் நிலைத்து நிற்கும். அதிகம் கழிப்பேர் இறையான்கண் நோய். அதிகம் உண்பவர்களிடத்தில், அளவுக்கும் மிகுதியாக உணவு உண்பவர்களிடத்தில் நோய் நிலைத்து நிற்கும். இழிவறிந்து உண்பான்கண் இன்பம் போல் நிற்கும். உணவை குறைவாக சாப்பிட வேண்டும், நன்மை தரக்கூடியதாக நிற்கும். கழிப்பேர் இறையான்கண் நோய். அதிகமாக சாப்பிடுவர்களிடத்திலே நோய் நிற்கும். எண் 947. தீயளவு அன்றி தெரியான் பெரிதுண்ணின் நோய் அளவின்றி படும். பசியினுடைய அளவு, தீ அளவு தெரியாமல், அது எனக்கு எவ்வளவு பசி இருக்கிறதோ அதற்கு தக்கவாறு சாப்பிட வேண்டும். நிலையான தினம்தோறும் 3 இட்லி என்பது அல்ல. பசி என் வயிற்றிலே எவ்வாறு இருக்கின்றது, பசித்தீ என்பதை அறிந்து உணவாக்கிக் கொண்டால் அது நலம் தரக்கூடியதாக இருக்கும். அது அல்லாமல் அதிகமாக உண்டால், பசித்தீயின் அளவு அறியாமல் அதிகமாக உணவு உண்டால் அது நோயை தரும். எனவே அளவோடு சாப்பிட வேண்டும். குறள் எண் 948. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். ஒருவருக்கு நோய் உடலில் இருக்கக்கூடிய மாற்றங்களை கொண்டு கண்டறிந்து ஏன் வந்தது என்பதை உணர்ந்து நோய் முதல் நாடி அது வந்ததனுடைய காரணத்தை, மூல காரணத்தை அறிந்து அது தணிக்கும், அவற்றை தணிக்கக்கூடிய வழிமுறையை அறிந்து வாய் நாடி அவருக்கு உணவின் வழியாக நன்மை தரக்கூடிய உணவை தந்து அவரை நலம் பெறச் செய்ய வேண்டும். ஒருவருக்கு நோய் எந்த வகையிலே வந்தது என்பதை நாடியின் வழியாக அறிந்து அந்த நாடியின் வழியாகவே அதை மாற்றக்கூடிய காரணத்தை அறிந்தும் செய்ய வேண்டும் என்பதும் வள்ளுவர் கருத்தாக இருக்கிறது. குறள் எண் 949. உற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்றான் கருதிச் செயல். மருத்துவ நூலை நன்கு கற்ற மருத்துவர் நோய் உற்றவனுடைய நோய் இருக்கும் அளவு வீரியத்தை அறிந்து அந்த பிணி வந்ததற்கான காரணத்தை அறிந்து அதை போக்குவதற்கு எவ்வளவு காலம் தேவைப்படும் என்ற காலத்தையும் அறிந்து அந்த நோயை தீர்ப்பதற்கான மருத்துவத்தை
செய்ய வேண்டும். உற்றானளவும் பிணியளவும் காலமும் கற்றான் என்ற மருத்துவர் கருதி செய்ய வேண்டும். போன்ற காணொளியை நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்கள். நமது சித்தமுடன் நலமா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அருகே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் செய்திடுங்கள். நாம் போடக்கூடிய காணொளி உடனே வரும். பாடல் எண் 950. உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழைச் செல்வான் என்று அப்பால் நாற்கூற்றே மருந்து. பிணியுற்றவன் அதனை தீர்க்கக்கூடிய மருத்துவன் அவனுக்கு உதவக்கூடிய மருந்துகள் அதை அவனுக்கு தரக்கூடிய மருத்துவ உதவியாளர் என்ற நாற்கூற்று சேர்ந்ததே மருந்து என்கிற ஒன்று. எனவே மருந்து அவருக்கு கொடுக்கக்கூடிய மருந்தாவதோடு மட்டுமல்லாமல் அவனுக்கு கொடுக்கக்கூடியவர்கள் அவனை கவனிக்கக்கூடியவர்களும் மருந்தாகின்றது. பயன்படுத்தினால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ முடியும். வாழ்க திருவள்ளுவர் புகழ், வளர்க அவருடைய நெறி. பயன்படுத்தி நலம் பெறுவோம். நன்றி.